உங்களுடைய பிளாக்கருக்கு நீங்கள் டொமைன் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த டொமைன் வந்து எப்படி சூஸ் பண்ணுறது அப்படிங்கிற டாப்பிக்கை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டொமைனில் என்னென்ன டைப்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம். இந்த டொமைனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிடிஎல்டி ஜெனரிக் டாப் லெவல் டொமைன்ஸ், அதுக்கடுத்து சிசிடிஎல்டி கண்ட்ரி டாப் லெவல் டொமைன், இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஆர்பிஏ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டாப் லெவல் டொமைன், இதுக்கு அடுத்து ஜிஆர்டிஎல்டி ஜெனரிக் ரெஸ்ட்ரிக்டட் டாப் லெவல் டொமைன், அதுக்கு அடுத்து எஸ்டிஎல்டி ஸ்பான்சர் டாப் லெவல் டொமைன், ஃபைனலாக டிடிஎல்டி டெஸ்ட் டாப் லெவல் டொமைன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இத்தனை டைப் ஆஃப் டொமைன் வந்து இருக்குது. இதில் நீங்கள் வந்து ஜெனரிக் டாப் லெவல் டொமைன் அண்ட் கண்ட்ரி கோட் டாப் லெவல் டொமைன் இந்த ரெண்டு டொமைனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. இதில் ஜெனரிக் டாப் லெவல் டொமைனுக்கு எடுத்துக்காட்டு .com கமர்ஷியல், .org ஆர்கனைசேஷன், .net நெட்வொர்க், .edu எஜுகேஷன், .gov கவர்மெண்ட், .mil மிலிட்ரி. இந்த டொமைன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேமஸான ஜெனரிக் டாப் லெவல் டொமைன். இதுலேயே வந்து உங்களுக்கு .xyz, .tech, .online இதுவுமே உங்களுக்கு வந்து ஜெனரிக் டாப் லெவல் டொமைனில் தான் வரும். இதுக்கு அடுத்து சிசிடிஎல்டி கண்ட்ரி கோட் டாப் லெவல் டொமைனுக்கு உதாரணம் .in இந்தியா, .au ஆஸ்திரேலியா, .eg எகிப்த், .us யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா. .com அப்படிங்கிறது வந்து கமர்ஷியல். ஸோ எனி பர்பஸுக்காகவும் இதில் .com அப்படிங்கிறது வந்து கமர்ஷியல். ஸோ உங்களுடைய பிளாக்கர் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக .com அப்படிங்கிற இந்த எக்ஸ்டென்ஷனில் நீங்கள் டொமைன் வந்து வாங்கிக்கலாம். உங்களுடைய பிளாக்கர் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் ரிலேட்டடாக இருந்துச்சு அப்படின்னா .org வாங்கிக்கலாம். அண்ட் .net அப்படிங்கிறது நெட்வொர்க் ரிலேட்டடாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். .edu அப்படிங்கிறது எஜுகேஷன் அண்ட் .gov .mil அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஆக்குபை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது ரிலேட்டடாக எக்ஸ்டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மட்டும்தான் இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு வந்து .in அப்படிங்கிறது வந்து உங்களுடைய பிளாக்கர் வந்து போடக்கூடிய போஸ்ட் எல்லாமே சர்டன் கண்ட்ரியை நீங்கள் வந்து சூஸ் பண்ணி அங்கே உள்ள ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுடைய பிளாக்கர் போஸ்ட் போடுறீங்க. அப்படி போடக்கூடிய உங்களுடைய கண்டென்ட் வந்து இந்தியன் பீப்புளுக்கு ரிலேட்டடாக இருந்துச்சு அப்படின்னா .in டொமைன் நீங்கள் வாங்குங்க. இல்லை நீங்கள் எழுதக்கூடிய கண்டென்ட் வந்து ஆஸ்திரேலியன் பீப்புளுக்கு இருந்துச்சு அப்படின்னா .au நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை எகிப்து பீப்புளுக்கு இருந்துச்சுன்னா .eg வாங்கிக்கலாம். இல்லை யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்காவுக்கு இருந்துச்சு அப்படின்னா .us வந்து வாங்கிக்கலாம். இதில் காமனாக உங்களுக்கு வந்து ஜென்ரலாக .com டொமைன் வாங்குறது வந்து பெஸ்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த டொமைனில் என்னெல்லாம் வந்து கேட்டகரி இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு விதமான கேட்டகரி நம்ம வந்து சொல்லலாம். ஒன்று வந்து EMD எக்ஸாக்ட் மேட்ச்டு டொமைன், இதுக்கடுத்து வந்து PMD பார்சியலி மேட்ச்டு டொமைன். இந்த EMDக்கு உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா https www.computerserviceinchennai.com. ஒரு பீப்புள் வந்து கம்ப்யூட்டர் சர்வீஸ் இன் சென்னை அப்படிங்கிற ஒரு கீவேர்ட் போட்டு ஒரு விஷயத்தை வந்து தேடுறாரு அப்படின்னா இது வந்து எக்ஸாக்ட் மேட்ச்டு டொமைன். இந்த கீவேர்டில் எக்ஸாக்டாக நீங்கள் டொமைன் வாங்குனீங்க அப்படின்னா இது வந்து எக்ஸாக்ட் மேட்ச்டு டொமைன் அப்படின்னு சொல்லலாம். கம்ப்யூட்டர் சர்வீஸ் இன் சென்னை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டான மேட்ச்டு கீவேர்ட் அண்ட் எக்ஸாக்டான மேட்ச்டு டொமைன். இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா PMD, இதுக்கு உதாரணம் வந்து https www.dynamiccomputer.com. இந்த ரெண்டு வெப்சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ரிலேட்டடான சர்வீஸ் தான் வந்து பண்ணுறாங்க. பட் ஆனால் மேலே இருக்கக்கூடிய இந்த கம்ப்யூட்டர் சர்வீஸ் இன் சென்னை அப்படிங்கிறது வந்து எக்ஸாக்ட் மேட்ச்டு டொமைன், கீழே இருக்கக்கூடிய இந்த டைனமிக் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது வந்து பார்சியலி மேட்ச்டு டொமைன் அப்படின்னு சொல்லலாம். சில வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாக்ட் மேட்ச்டு டொமைன் ரிலேட்டடாக SEO தெரிஞ்ச நிறைய பீப்புள்ஸ் வந்து இந்த மாதிரி கீவேர்டில் டொமைன் வந்து வாங்கி அவங்களுடைய வெப்சைட்டை வந்து ஃபஸ்ட்டு பேட்சில் வந்து ரேங்கிங் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கூகுள் இதை கவனித்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாக்ட் மேட்ச்டு டொமைன் வந்து உங்களுடைய டொமைன் இருந்துச்சு அப்படின்னா ஸோ அந்த மாதிரி டொமைன் இருக்கிறதுனால உங்களுடைய வெப்சைட் வந்து முதல் இடத்துக்கு நாங்கள் கொண்டு வர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அலாகரிதத்தை உங்களுக்கு வந்து கூகுள் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் உங்களுடைய டொமைன் வந்து எந்த ஒரு பேரில் இருந்தாலும் சரி அதில் என்ன மாதிரி கண்டென்ட் போடுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் கூகுள் வந்து உங்களுடைய வெப்சைட்டை ஃபஸ்ட் பேஜில் வந்து கொண்டு வருவாங்க. இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே உங்களுடைய கண்டென்ட் வந்து நீங்கள் வேறு ஒரு கண்ட்ரி பீப்புளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன செட்டிங்ஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூகுள் சர்ச் கன்சோல் ரிலேட்டடாக ஒரு வீடியோ போடும்போது அந்த வீடியோவில் வந்து நம்ம தெளிவாக வந்து பார்ப்போம்.
ஸோ இந்த டொமைனில் உங்களுக்கு எந்த டொமைன் வாங்கினா உங்களுக்கு வந்து லோக்கல் ஆடியன்ஸையும் கவர் பண்ணலாம், அதே சமயத்தில் நீங்கள் அப்ராடில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸையும் நீங்கள் வந்து டார்கெட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா .com டொமைன் வாங்குறது பெஸ்ட்.